கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த 95வது நாளில் கொண்டு வந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்ய தொடங்கிட்டார். ஏராளமான சாட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட தேவ பிரசன்னங்களை நிரப்ப வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நன்மையினால் நிரப்புகிறார். ஏராளமான சாட்சிகளை கேட்க உதவி செய்கிறார். ஆம் தேவச்சனமே, ஆண்டவர் அற்புதங்களினால் ஜனங்களை அலங்கரிக்க தொடங்கிட்டார். வேதனையோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அப்பா அற்புதங்களை செய்ய தொடங்கிட்டார். ஆண்டவர் சமூகத்தில் சமாதானத்தை விட்டுவிடாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள். பாருங்க, 92வது நாள்ல ஒரு அருமையான கமெண்ட்ல ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க, எனது மகனுக்கு கிட்னி ஸ்டோன் தானாகவே ஜெபத்தின் மூலம் விழுந்தது. தேங்க்யூ ஜீசஸ். பாருங்களேன், ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டோடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி அற்புதத்தை செய்தது. ஆம் தேவச்சனமே, இன்னொரு அருமையான சாட்சியை கேள்விப்பட்டேன். அவர்கள் சொல்றாங்க, எனக்கு 58 வயசாகுது பாஸ்டர், எனக்கு கேன்சர் நோய் இருந்துச்சு. ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இந்த 100 நாள் ஜெபத்தில் நான் டெய்லியும் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆனா சரீர பலவீனத்தினால என்னால் டெய்லி ஜெபிக்கணும்னு வாஞ்ச இருக்கும். ஆனா எழும்ப முடியாத சூழ்நிலை வரும். கர்த்தர் அவர்களை 4 மணிக்கு எழுப்பாட்டி 7 மணி வரைக்கும் ஜெபிக்க வைத்திருக்கிறார். குறைஞ்சது 3 மணிக்கு ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஆம் தேவச்சனமே, ஆண்டவர் இன்றும் அற்புதங்களை செய்கிறார். ஜெப வாழ்க்கையை தருகிறார். வியாதிகளை மாற்றுகிறார். அதனால ஆண்டவர் சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது அவ்வளோ ஆனந்தமான விஷயம். எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா நான் உங்க கூட இருக்கணும்ப்பா? தாவீது அழகா சொல்றார், ஆண்டவரே நான் வேற எங்கெல்லாமோ இருக்கிறத காட்டிலும் உம்முடைய பிரகாரங்கள்ல நான் இருக்கணும்ப்பா. நான் வேற எங்க இருக்கிறத காட்டிலும் உங்க சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் உன்னதமானது. நான் 1000 நாள் எங்க இருந்தாலும் என் அப்பா சமூகத்தில் இருக்கிறது மேலானதுன்னு சொல்லுகிறாரே. ஆம் தேவச்சனம், எத்தனை பேர் சொல்றீங்க, நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே? எல்லா தேவச்சனங்களும் அப்படியே கண்களை மூடி சொல்லுங்களேன், அப்பா நான் உம்மோடு இருக்கணும், அப்பா உம்மோடு இருக்க உதவி செய்யுங்கப்பான்னு ஒரு வரி சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோமா? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீங்களா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் சேர்ந்து உம்மோடு இருப்பதுதான் எசப்பா உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உள்ளத்துல இருந்து உம்மோடு இருப்பதுதான். எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா நான் உன் கூட இருக்கிறது தான்ப்பா, உங்க கூட இருக்கிறது தான்ப்பா, அதுதான்ப்பா எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாற்றையும் காட்டில ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யறது தான்ப்பா என் உள்ளத்தின் ஏக்கம். எத்தனை தேவ ஜனங்கள் ஆராதிக்கிறீங்க அப்பாவை பார்த்து. இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆம் தேவச்சனமே, ஆண்டவரோடு இருப்பது அவ்வளோ சந்தோஷம். மோசேயை பாருங்கள், 40 வருடம் அரண்மனை வாழ்க்கை, அதுவும் பிடிக்கவில்லை. 40 வருடம் ஆடுகளை மேய்க்கிறார், அதுலேயும் பெரிய சந்தோஷம் இல்லை. 40 வருஷம் ஒரு ஊழியம் செய்கிறாரே, அந்த ஊழியத்திலையும் பாருங்கள், ஜனங்களுடைய மிரட்டலினால் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அந்த கற்பாரை அடித்தார். கானானுக்குள் போக முடியாமல் போனது. மோசேயினுடைய வாழ்க்கையில நிம்மதியான ஒரு அனுபவம் என்று பார்த்தால் எதுவுமே நிம்மதி இல்லை. பிறந்ததில் இருந்து நிம்மதி இல்லை. முதலைகள் உள்ள மோசமான நைல் நதியில அந்த சின்ன பிள்ளைய, பச்சை பிள்ளைய அனுப்பி விடுறாங்க. பிறந்ததுல இருந்து பாதுகாத்து வந்து நரமயிறு வரைக்கும் அவரை பாதுகாத்து அவருடைய கண்களை மங்க பண்ணாமல் கர்த்தரோடு உறவாட பண்ணினார். நமது தேவன் அவர் கூட இருந்தது தான் அவருடைய சந்தோஷம். எத்தனையோ 40 ஆண்டுகள் ஒவ்வொரு அனுபவம் அவர் பெற்றுக்கொண்டார். முதல் 40 ஆண்டுகள் அரண்மனையில், 2வது 40 ஆண்டுகள் ஆடுகளோடு, 3வது 40 ஆண்டுகள் ஆண்டவரோடு, ஆண்டவருடைய ஜனங்களோடு இருக்கும் பொழுதும் அவருக்கு பெரிய சந்தோஷம் இல்லைதான். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்கவில்லை, கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை.
அதனால போராட்டங்கள் அவருக்கு சூழ்ந்தது. ஆம் தேவ ஜனமே, இதுல ஒரு ரகசியம் உண்டு. அந்த ரகசியம் வேற ஒன்றுமே இல்லை. இந்த 40 ஆண்டுகள் கடந்து போகும் பொழுது அவர் 40 நாள் ஆண்டுடைய சமூகத்தில் மலையில் மேல் ஏறினார். அவர் திரும்பி வரும்பொழுது தேவ வார்த்தையோடு வந்தார், 2 கற்பலகைகளோடு வந்தார். அவருடைய முகத்தை யாராலும் பார்க்க முடியவில்லை. அவ்வளோ பிரகாசம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்த அந்த வார்த்தை நிறைவேறினது. அவர் யோசித்திருந்திருக்கலாம், எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்தோம், அரண்மனையில் 40 ஆண்டு வாழ்ந்தோமே, எனது முகம் பிரகாசிக்கவில்லையே. ஆடுகளை மேய்த்தோமே, எனது முகம் பிரகாசிக்கவில்லையே. ஆனால் 40 நாள் அந்த மலை உயரத்தில் போய் ஆண்டவரோடு இருந்தார். அவருடைய முகம் பிரகாசித்தது. எத்தனை 40 ஆண்டு எதையெல்லாமோ செய்தாரு. மோசைட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், நான் அப்பா கூட இருந்த அந்த பிரசன்னத்தின் அனுபவம், அப்பா என் மேல கைகளை வைத்து என்னை மறைச்சு எனக்கு முன்னாடி நடந்து போனாரே, அவருடைய பின்புறத்தை அப்படியே பார்த்தேனே, அந்த அனுபவம் வாழ்க்கையில கிடைக்காதுப்பா, வாழ்க்கையில கிடைக்காதுன்னு சொல்லுவாரு. மரியாதை கேட்டு பாருங்கள், ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்த அந்த ஆனந்தம் எங்கேயும் கிடைக்காது. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தேவ ஜனமே, நம்ம அப்பா கூட இருக்கிறதுல உள்ள ஆனந்தமே தனி ஆனந்தம். உலகம் மறக்கும், சுயநல வாழ்க்கை அற்றவர்களாக இருப்போம். பத்மோ தீவுல தூக்கி போடுகிறாங்க. யார? யோவான் அப்போஸ்தலரை. வயது முதிர்ந்தவராய் இருக்கிறார். எல்லாரும் கைவிட்ட பொழுதும் பத்மோ தீவுல அருமை இரட்சகர் இறங்கி வருகிறார். அவரோடு பேசுகிறார், பரலோக காரியங்களை தரிசிக்கிறார். எத்தனை ஆனந்தம்! இந்த உலகத்துல நம்மளுடைய ஃபேவரட் நாள் சொல்லுகிறது நம்ம அப்பா கூட இருக்கிற நாள் தான், ஆண்டவருடைய பாதத்துல இருக்கிற நாள் தான் அவர் ஃபேவரட் டைம். நம்மளுடைய சிறந்த உயர்வான, மதிப்பிட முடியாத, அளவிட முடியாத ஆனந்தமான நேரம் அப்பா சமூகத்தில் இருக்கிற நேரம். நமது அருமை இரட்சகரை பாருங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள் தான். ஆனால் தன்னுடைய சீசர்களை கூட்டிக் கொண்டு ஒரு மலையில் ஏறுகிறார். அங்க ஒரு 3 சீசர்களை மட்டும் கொண்டு போகிறார். அங்கே போய்விட்டு அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிப்பாட்டி விட்டு அவர் இன்னும் தூரம் சென்று ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டு 2 நபர்கள் இறங்கி வராங்க. அந்த இடத்தில் ஆண்டவர் மறுரூபமாகுகிறார். ஆம் தேவ ஜனமே, தேவ பிரசன்னம் நம்மளை மறுரூபமாக்கும். அந்த இடத்தில் ஒரு சத்தம் உண்டானது, இது என்னுடைய குமாரன் என்று சத்தம் உண்டானது. நம்மளை அங்கீகரிக்கிற ஒரே இடம் நம்ம அப்பாவுடைய சந்நிதி. நம்ம அப்பா சந்நிதியில போகும் பொழுது நம்ம அப்பா சொல்வார், இது என்னுடைய பிள்ளை, என் பிள்ளையின் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். உலகம் கடனாளி என்று சொல்லலாம், உலகம் வியாதியஸ்தன் என்று சொல்லலாம், உலகம் இவன் உடைக்கப்பட்டவன் என்று சொல்லலாம், நொறுக்கப்பட்டவன் என்று சொல்லலாம். ஆனால் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற தேவ ஜனமே, உன் துக்கம் ஆனந்த களிப்பாய் மாறும், உன் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். உன் வெட்கத்துக்கு ஈடாக கர்த்தர் நன்மையை தருவார், சந்தோஷத்தை தருவார் என்று சொல்லுகிறார். எத்தனை தேவ ஜனங்கள் விட்டு கொடுத்து ஆராதிப்பீங்க. அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறீங்க, நான் ஏன் கவலைப்படணும் என்று சொல்லி அப்பாவை நம்பி ஆராதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உங்க சமூகம் எனக்கு போதும்பா என்று சொல்லி ஒரு வரி சொல்லுவோமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. சொல்லுவோம், ஏசையா. தாவீது ராஜா சொல்லுகிறார், அப்பா
அப்பா உம்மை என் வலப்பக்கத்தில் நிறுத்தியிருக்கிறேன், நீர் என் முன்னாடி நிற்கிறீரப்பா, எத்தனை போராட்டம் வந்தால் என் கூட நீர் இருப்பீர் என்று சொல்லுகிறார். பூட்டுகளை திறக்கிற ஆவியானவர், உங்களை உயர்த்துகிற ஆவியானவர், அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. சிலருக்கு எல்லாம் காணாம போனதை கர்த்தர் தருகிறார், இழந்து போனது வருகிறது, மகிமை வருகிறதை நான் பார்க்கிறேன். God is bringing back. கர்த்தர் திரும்பி கொண்டு வருகிறார். சிலருக்கெல்லாம் மகிமை வருகிறது. எஸ்தர் ராணியாக கர்த்தர் அழைக்கிறார். உங்களை உயர்த்துகிறதுக்கு ஆண்டு வந்திருக்கிறார். அபிஷேகம் உங்களை உயர்த்த போகிறது. இந்த உலகம் உங்களை புரியாவிட்டாலும் உங்களை புரிகிற ஒருத்தர் உண்டு. அவரிடத்துல எல்லா கவலைகளையும் கொட்டி சொல்லுங்களேன். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்பாவுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. ஆவியானவர் காட்டுகிறதை நான் சொல்லுகிறேன். 10 காசுல ஒண்ணு காணாம போனது போல ஏதோ ஒண்ணு இழந்து போய் இருக்கிறீங்க. ஆண்டு சொல்லுகிறார், இழந்தது வருகிறது, இழந்தது வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God is saying whatever you lost is coming back in a different manner, in a different way. நீங்கள் இழந்ததை கர்த்தர் ஈடுபடுத்துவார். உங்களுக்கு இழப்பு உண்டாயிருக்கிறதா, நஷ்டம் உண்டாயிருக்கிறதா, கர்த்தர் திரும்பி தருகிறார். வெட்டுக்கிளி பச்சித்ததை தருகிறார். ஆம் தேவ ஜனமே, எதெல்லாம் பச்சிக்கப்பட்டதோ கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்புகிறார், ஆனந்தத்தினால் நிரப்புகிறார். ஆம் தேவ ஜனமே, மனவேதனைக்கு பதிலாக, துக்கத்துக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகிறது. அழுகை என்றால் களிப்பு உண்டாகும், ஆனந்த களிப்பு உண்டாகும். கர்த்தர் இதை செய்கிறார். அநேகருடைய வாழ்க்கைக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். இந்த நாட்கள் ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து செபியுங்கள். அநேக நன்மைகள் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிறது. நீங்க ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்றால் ஆண்டுடைய பிரசன்னம் உங்க மத்தியில் வரும், ஆண்டுடைய அற்புதம் உங்க வீட்டில் வரும். நான் ஆவியில் பார்க்கிறதை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். உம்மோடு இருப்பது தான் பையா, உள்ளத்தின் வாஞ்சையில் பாடிக்கொண்டிருக்கிறீங்களே தேவ ஜனமே. இதனுடைய ரகசியம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்களா? குடும்பம் கைவிடுகிறதா? உற்றார் உறவினர் கைவிடுகிறார்களா? பிலாத்தை பாருங்கள், இயேசுவா கையை கழுவி அனுப்பினார். என்னால முடியாது என்று சொன்னார். எல்லாரும் கை கழுவிட்டாங்களா? கரம் பிடிக்க ஒருத்தர் இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துவார், கண் மலை மேல் நிறுத்துவார். தேவ ஜனமே, ஒரு தாய் தேற்றுவது போல நீங்க தேற்றப்பட போறீங்க. அன்னாளை பாருங்கள், பிள்ளை இல்லாமல் கண்ணீரோடு இருந்தாங்க. பெண்ணினால் கவலைப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அன்னாளால் அந்த வேதனையை தாங்க முடியவில்லை. எத்தனையோ முறை கணவர்கிட்ட சொல்லியாச்சு. கணவர் சொல்லுகிறார், எனக்கு 10 பிள்ளை இருந்தாலும் உனக்கு அது ஈடாகுமா என்றெல்லாம் கேட்கிறார். ஆனால் இந்த தாயாருடைய உள்ளம் சமாதானமாகவில்லை. எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாங்க, எனக்கு பிள்ளை இல்லை, ஏதாவது ஒரு பரிகாரம் இல்லையா என்று சொல்லியிருப்பாங்க. எல்லார்ட்டையும் சொல்லி ஒரு பரிகாரம் வந்த மாதிரி இல்லை. அண்ணாள்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரே ஒரு நாள் அப்பாவுடைய பாதத்தில் போய் உட்கார்ந்தேன். எத்தனையோ முறை நான் அப்பாவை ஆராதிக்க போயிருக்கிறேன். என் புருஷன் பலி கொடுத்துட்டு எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கொண்டு வந்து சாப்பாடுலாம் தருவார். என் மேலே அதிக பாசமாக இருந்தார். எல்லாரும் ஆண்டவரை தேடினாங்க, நானும் கடமைக்கு போயிட்டு வந்தேன். ஒரு நாள் உடைக்கப்பட்டேன், ஒரு நாள் நொறுக்கப்பட்டேன். அப்பா சமூகத்தில் போய் அழுதேன். அந்த நாளை நான் மறக்கவே முடியாது. அதுதான் என் உள்ளத்தில் பெரிய நாள், அதிசய நாள். என் கல்யாண நாளை காட்டிலும், என்னுடைய எல்லா சந்தோஷ நாளை காட்டிலும், என் பிறந்த நாளை காட்டிலும் எனக்கு ஒரு ஆனந்தமான ஒரு நாள் வந்தது. அதுதான் அப்பா சமூகத்தில் நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் போன நாள். அந்த நாளில் கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். தீர்க்கதரிசியாக சாமுவேலை கர்த்தரின் கற்பத்தில் உருவாக்கினார். 6 பிள்ளைகளை எனக்கு தந்தார். எத்தனை அதிசயம் பாருங்களேன். அப்பா சமூகத்தில் இருக்கிறது உங்களை வெட்கப்படுத்தாது. அப்பாவை ஆராதித்து நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கெட்ட குமாரனை கேட்டு பாருங்கள். கெட்ட குமாரன் சொல்லுவார், எத்தனையோ நாள் சந்தோஷமா வாழ்ந்தேன், என் அப்பாவுடைய பணத்துல நான் எப்படி இல்லாமோ வாழ்ந்தேன், எல்லாமே சந்தோஷம் பனி போல பறந்து போனது, எல்லா சந்தோஷமும் உலக சந்தோஷமும் சிற்றின்பமாய் மாறினது. ஆனால் எனக்கு ஒரு நாள் ஒரு உண்மையான சந்தோஷம் வந்தது. அது என்னைக்கு தெரியுமா? நான் என் அப்பாவுடைய பிரசன்னத்தை நோக்கி என் அப்பா வீட்டுக்கு போகணுன்னு நான் மனம் திரும்பினேன். பார்த்தீங்களா, அதுதாங்க என் சந்தோஷம். ஆம் தேவ ஜனமே, நீங்கள் பிறந்த உடனே பரலோகம் சந்தோஷப்படுமான்னு கேட்டால் சந்தோஷப்படுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் பிறக்கிறாங்க, கடைசியாக சாதிக்கிறாங்களா, ஏசப்பாவுக்காக நிற்கிறாங்களா என்று பரலோகம் பார்க்கும். எத்தனையோ பேர் பிறந்து பாவியாக மரிக்கிறாங்க.
பிறந்ததுனால பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகவில்லை. உங்களுக்கு திருமண நாள் அன்னைக்கு பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாச்சான்னு கேட்டா உண்டாகவில்லை. ஆண்டவர் சந்தோஷமா இருந்திருப்பார், ஆனா பரலோகமே கொண்டாடிச்சான்னு கேட்டா கொண்டாடல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறது, தூதர்களின் மத்தியில சந்தோஷம் உண்டாகுகிறது. அப்படி என்றால் என்ன? கெட்ட குமாரன் எதெல்லாமோ அனுபவிச்சான், எதெல்லாமோ செய்து பார்த்தான், ஆனால் அவன் மனம் திரும்பின அந்த நேரம் இருக்குது, அப்பா சமூகத்துக்கு போகணும்னு அந்த உடைக்கப்பட்ட நேரம் இருக்கிறது. அதுதான் உலகத்தில் அதிசயமான நேரம். ஆம் தேவ சின்னமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எவ்வளவு உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அப்பாவை நோக்கி வாருங்கள். அப்பாவுடைய பிரசன்னத்தில் வந்து உங்க கதறலை சொல்லுங்கள், உங்க உள்ளத்தின் குமுறலை கொட்டுங்கள். அப்பா அதை பார்த்து கொள்வார். இந்த உலக மனுஷன்கிட்ட போயிட்டு எதை சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு 1000 பாரம் இருக்கும். இதுல உங்க பாரத்தை கேட்கறதுக்கு அவனுக்கு மனசு இல்லாம இருக்கலாம். உங்க சொந்த பிள்ளைகள் கேட்காம இருக்கலாம். உங்க பெற்றோர்கள் உங்க பாரத்தை கேட்காம இருக்கலாம். அப்பா கேட்க ஆயத்தமா இருக்கிறார். எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறார் பாருங்களேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். உங்க தெருவில் உள்ள எல்லாரும் வந்து உங்க வீட்டில் வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு உங்களை பார்த்து சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க தெருவில் உள்ள எல்லாரும் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை, என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, மருத்துவ செலவுக்கு காசு இல்லை, வீட்டு செலவுக்கு காசு இல்லை, அனுதின பொருட்கள் வாங்க காசு இல்லை, வீட்டு வாடகை கட்ட காசு இல்லைன்னு கேட்டால் உங்களுக்கு பைத்தியமே பிடித்து விடும். ஏனென்றால் அத்தனை பேருக்கும் நீங்க தான் கடமைசாலி என்றால் நீங்க எவ்வளோ போராட்டத்தில் இருப்பீங்க. உங்க பாரத்தை உங்களால சுமக்க முடியலையே, ஜஸ்ட் உங்க தெருவில் உள்ள ஒரு 10-20 வீடுனுடைய பாரத்தை உங்களை சுமக்க சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டம் பார்த்தீர்களா? நம்ம ஆண்டவர் சும்மா இருக்கிறார் நம்ம நினைப்போம். நம்ம ஆண்டவர் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாரத்தை சுமந்தார், இப்பொழுதும் சுமந்து கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே என்ன செய்கிறீர் என்று நம்ம கேட்போம். ஒரு நிமிஷம் உங்க ஊர்ல உள்ள ஜனங்களுடைய காரியங்களை நீங்க சொல்யூஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தாலும் 10 வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாங்க, 20 வீட்டுக்கு 20 லட்சம் ரூபா. அதை வச்சு அவங்க ஆயுசு நாள் ஃபுல்லா வாழ முடியுமா? முடியாது. ஆனால் நமது தேவன் யார் யாருக்கு என்ன தேவையோ எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய தேவையை கொடுக்கிறார். உலக ரீதியான பணக்காசு ஈஸியா வந்துடும். ஆனால் ரட்சிப்பு என்பது இயேசு ரத்தம் சிந்தினதுனால வந்தது. ஆம் தேவச்சனமே, அநேக நேரம் நம்ம அதனுடைய விலை தெரியாம போகிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று யோசிக்கிறோம். எல்லா ஐஸ்வர்யம் சம்பத்தும் உள்ள அந்த பணக்கார ஐஸ்வர்யவானை பாருங்கள், எல்லாம் அனுபவித்தான், ஆனா அவரோடு இல்லாமல் போனான். தேவ பிரசன்னத்தோடு இல்லாமல் போனதனால் நரகம் சென்றான். அவனுடைய வாழ்க்கையில் அந்த சிறப்பான நாள் வரல. சிறப்பான நாள் எது? லாசருவை கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் துக்கம்தான். அடுத்தவன் போடுற பிச்சையில வாழ்றது போலதான் வாழ்ந்தான். நண்பர்கள் இல்லை, ஆனால் பாருங்க, அவனுக்கு கர்த்தரோடு உறவு இருந்தது. ஆம் தெய்வ ஜனமே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் தேவனுடைய உறவை விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் நம்மளை உயர்த்துகிற உயர்வே அதுதான். ஒரு கிணத்துக்குள்ள நீங்க விழுந்துட்டீங்கன்னா மேல இருந்து ஒரு கயர் வரும் பொழுது, இந்த கயர் என்ன தானா மேல கொண்டு போகட்டும் நீங்க சொல்ல முடியாது. அந்த கயரை நீங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிடணும். நீங்க பிடிச்சா கயர் மேல கொண்டு போயிரும். ஆனா நான் கயரை பிடிக்க மாட்டேன், கயர் என்ன தானா கட்டி மேல கொண்டு போகட்டும் சொல்லுகிறது தான் தவறு. உங்களை காப்பாற்ற அந்த இடத்துல யாருமே வராத நேரத்துல ஒரு கயறு கீழே வருதுன்னா, அந்த கிணத்துல நீங்க மாட்டி தவிக்கும் பொழுது உள்ள பாம்பு இருக்கலாம், பல்லி இருக்கலாம், அசுத்தமான கிரியைகள் இருக்கலாம், தேள் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், பிடித்து வெளியே வருகிறது தான் உத்தமம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் உபாசம் என்ற கயரை போடுகிறார், ஜெபம் என்ற கயரை தருகிறார், அன்பு என்ற கயிறினால் நம்மளை அணைக்கிறார், கட்டி இழுக்கிறார், ஒரு மன கயரை தருகிறார். இதை உபயோகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஜெபித்து உபயோகப்படுத்தலாமே. அன்பில்லாத இடத்துல அன்பை கொண்டு வரலாமே. ஒரு மனம் இல்லாத இடத்துல ஒரு மனதை கொண்டு வரலாமே. பிரிவினை உள்ள இடத்துல ஒரு மனதை கொண்டு வரலாமே. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எத்தனை தேவ ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த வரிகளை சேர்ந்து சொல்லலாமே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. எத்தனை தேவ ஜனம் சொல்வீங்க? என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் இயேசுவே.
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சொல்லுவோம், மோடு உள்ளத்தின். ஒரு வரி சொல்லி பாருங்களேன். அப்பா உங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லி பாருங்களேன். அப்பா கூட இல்லாத நேரம் ஆபத்தானது. அப்பா கூட இல்லாத நேரம் அசுத்தமானது. அப்பா கூட இல்லைன்னா நீங்க நல்லா வாழ முடியாது தேவச்சனமே. அப்பாவுடைய சந்தோஷம் இல்லைன்னா உங்க வீடு எழும்பாது. அப்பாவுடைய அன்பு இல்லைன்னா உங்களால சாதிக்க முடியாது. அப்பாவுடைய ஐக்கியம் இல்லைன்னா ஆமென் ஆண்டவருடைய திட்டத்தின்படி உங்களால எழும்ப முடியாது. ஆம் தேவச்சனமே, அப்பா உங்களை எதற்காக அழைக்கிறாரோ அந்த அழைப்புக்காக நீங்க முன்னேற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன திட்டம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்பாவோடு இல்லாத ஒரு அனுபவம் ஆதாம் ஏவாளுக்கு உண்டானது. சர்ப்பம் வஞ்சித்தது. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத நேரத்தை பார்த்து பிசாசு திருட வருவான். தேவ பிரசன்னம் இல்லாத நேரத்தில் சத்ரு உங்க குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு வருவான். ஜபம் இல்லாத நேரம், வேத தியானம் இல்லாத நேரம், கீழ்ப்படிதல் இல்லாத நேரம் ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு எதிர்த்து நின்னிருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய உறவில்லாத அந்த நேரத்தில், தேவ பிரசனம் அந்த இடத்துல இல்லாத அந்த நேரத்தில் அவர்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, அப்பாவுடைய உறவுல இல்லாமல் போகும் பொழுது, அப்பாவை கனவீனப்படுத்தும் பொழுது, அப்பா சொன்னதை கேட்காம போகும் பொழுது அங்க சர்ப்பம் நுழைகிறது, பாவம் நுழைகிறது, ஆசீர்வாதங்கள் இழக்கப்படுகிறது. எவ்வளவு ஆபத்தான நிலை உருவாகிறது பாருங்கள். சிம்சோனை கேட்டு பாருங்கள். அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால கண்களை இழக்கிறான், பலத்தை இழக்கிறான். யுத்தத்தில் மடிந்ததை காட்டிலும் பெண்ணினால் மடிந்தவர்கள் அநேகர் என்று சொல்லுகிறார்கள். யுத்த வீரர்களையும் கீழே தள்ளி போடுகிறது. இந்த அசுத்த ஆவிகள் பெண்களை நிரப்பும் பொழுது அவர்கள் தள்ளி போடுகிறார்கள். பராக்கிரமசாலிகளை தள்ளி போடுகிறார்கள். ஒரு பெண்ணிடத்தில் மடிந்தவனை போல மாறி போகிறான். காரணம் என்ன? அந்த உன்னத உறவை விட்டு விட்டான். அப்பா சத்தத்தை விட்டு விட்டான். சவுலை பாருங்க தேவச்சனமே, அப்பாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனான். தீர்க்கதரிசி சாமுவேலின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனான். ஏசாவை பாருங்கள், தன்னுடைய சொந்த பிறப்புரிமையை விட்டு கொடுக்கிறான். யாக்கோபு ஒரு கூளை காட்டி அந்த கூளின் மேல் ஆசைப்பட்டு ஏசா என்ன செய்கிறான்? தன்னுடைய அழைப்பை விட்டு கொடுக்கிறான். ஆம் தேவச்சனமே, எந்த இடத்துலலாம் அப்பாவுடைய பிரச்சனை இல்லாம போதோ அந்த இடத்துலலாம் ஆபத்து உண்டானது. மோசேயை பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் சொல்லும் பொழுது அவன் பதறி போய் அடிக்கிறான். தேவ பிரசன்னத்தை விட்டு சிதறி போகிறான். அதனால் கானானை பார்க்க முடியாமல் போகிறான். அனனியா சபிராலை பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லி அடிக்கப்பட்டார்கள். தேமாசை பாருங்கள், அலெக்சாண்டரை பாருங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாஸ் காரியத்தை பாருங்கள், அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. மனுஷகுமாரன் தேவனுடைய சித்தத்தின்படி காட்டி கொடுக்கப்படுகிறார், மரணத்துக்கு செல்லுகிறார். ஆனால் அவரை யாரு காட்டி கொடுக்கிறாங்களோ அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லியிருந்தது. ஆம் தேவச்சனமே, தேவனை விட்டு பிரிகிற நேரம் தான் சாத்தானோடு கை கொடுக்கிற நேரம். தேவனை வெறுக்க வைப்பான், தேவன் மேலே கசப்பை தருவான், உலகத்தை நேசிக்க வைப்பான். பாருங்கள், லூக்கா 4 பாருங்கள், வாசித்து பாருங்கள். மத்தேயு 4 ஃபுல்லா வாசித்து பாருங்கள். அருமை இரட்சகரிடத்தில் போய் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தருகிறேன், என்னை பணிந்து கொள் என்று சொல்லுகிறான். எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுகிறான். ஆம் தேவச்சனமே, தேவனை விட்டு பிரிக்கிற நேரம், உலக ஆசீர்வாதங்கள் வருகிற நேரம், சிற்றின்பங்கள் வருகிற நேரம். ஆனால் உங்க பேரின்பத்தை நீங்கள் இழக்கிற நேரம். சிற்றின்பம் வரலாம், சில ஆசீர்வாதங்கள் வந்த மாதிரி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை விட்டு விடாதே. சிற்றின்பங்களுக்காக ஆண்டவரை விட்டு விடாதே. தற்சமயம் ஏதோ ஒன்று நடந்துரும் சொல்லிட்டு, ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைச்சிரும், சின்ன வருமானம் கிடைச்சிரும் என்று சொல்லிட்டு பாவத்தில் விழுந்து விடாதீர்கள். டிரைவிங் தொழில் பண்றீங்களா? தயவு செய்து டீசலோ பெட்ரோலோ எடுத்து விடாதீர்கள். ஆண்டவருக்காக உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உண்மை உள்ளவனை ஆண்டவர் தமக்காக தேர்ந்தெடுப்பார்.
உண்மை உள்ளவனுக்கு ஊழியத்தை தருகிறார். அந்த அருமையான பாடல், உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீர். எத்தனை பேர் சொல்வீங்க நன்றி நன்றி ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் மகிழுதையா, நன்றி பெறுதையா. ஆம் தேவச்சனமே, அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் உள்ளம் மகிழுகிறது, உள்ளம் சந்தோஷத்தினால் பெருகுகிறது. இன்னைக்கு அநேகருக்கு தெரியல, குடும்ப தலைவரா நீங்க அப்பாவை விட்டு பெயராதீங்க, குடும்ப தலைவியா நீங்க அப்பாவை விட்டு இடறிடாதீங்க. பேர் கிறிஸ்தவங்களா இருக்கும், சபைக்கு போய் கொண்டிருப்பீங்க, கீழ்ப்படியாமல் போய்விடாதீர்கள். ஏனால் அதனால் நிறைய ஆபத்து இருக்கு. உங்க குடும்பத்துக்கு சில தற்சமய நன்மைகள் வரலாம், சில பொய்களை சொல்லும் பொழுது கொஞ்சம் பணம் உருளலாம், ஆனால் ஆபத்து இருக்கிறது. ஒரு சகோதரனோட வீட்டுக்கு ஒரு ஊழியர் ஜெபிக்க போயிருக்கிறாரு. அந்த குடும்பம் நல்ல ஆசீர்வாதமான குடும்பம். ஆனால் அந்த வீட்டில் அவங்க பிள்ளைக்கு ஒரே போராட்டம். போராட்டம் என்றால் பயங்கரமான போராட்டம். அந்த பிள்ளைக்கு திருமணமே ஆகாது, அவ்வளோ பெரிய வியாதி, பிசாசு பிடி. இந்த ஊழியர் கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் காட்டுகிறார், ஒரு தேங்காய் திருவியை காட்டுகிறார். தேங்காவை திருவக்கூடிய அந்த தேங்காய் திருவலை காட்டுகிறார், பெரிய தேங்காய் திருவல். இது ஏன் ஆண்டவர் காட்டுகிறார் என்று கேட்கும் பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா எங்க குடும்பத்தில் சொத்து பிரிக்கும் பொழுது நான் பொம்பளை பிள்ளை, என்னை கெட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் என் குடும்பத்துக்கு போக வேண்டிய விஷயங்களை நான் நைஸாக இதை தூக்கிட்டு வந்துட்டேன். இதை ஏன்டா விட்டு கொடுக்கணும், வேற யாராவது எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேயா, இது இப்போ என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஊழியர் சொன்னார், அது தூக்கி வெளியே குப்பையில் போடு, அதுதான் உன் பிள்ளையினுடைய பிரச்சனை. ஏன்னா உனக்கு தெரியாது, அதில் உள்ள போராட்டம் உனக்கு தெரியாது. உன் கண்ணில் பார்த்தா அது ஒரு சின்ன தேங்காய் துருவி தான். உனக்கு எவ்வளோ பணம் இருக்கு, நீ நினைச்சா வாங்கலாமே. கீழ்த்தரமான புத்தியினால தான் அந்த போராட்டம். உன் பிள்ளைக்கு பல லட்சம் செலவழித்து ஏன் சுகம் கிடைக்கவில்லை? நீ பல லட்சம் செலவழித்ததுக்கு ஒரு 10,000 தேங்காய் திருவி வாங்கியிருக்கலாம். வீட்டில் உனக்கு இஷ்டத்துக்கு வீடெல்லாம் தேங்காய் திருவியா வாங்கி வச்சிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட மோசமான கீழ்த்தரமான புத்திக்கு இடம் கொடுத்ததுனால உன் பிள்ளை இன்னைக்கு அவஸ்தைப்படுகிறார் என்று அந்த ஊழியர் சொன்னாங்க. உடனே அந்த தாயார் மனம் கசந்து அழுதாங்க. ஐயோ, நான் கோடிக்கணக்காக ஒன்றும் கொள்ளையடிக்கல, நான் திருடலை, நான் பாவம் செய்யலை, ஆனால் நான் நிச்சயித்தேன். ஆம்தேவச்சனமே, லோத்தின் மனைவி என்ன பாவம் செய்தாள்? அந்த சோதம் கோமரா அழியுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பண்டல் பண்டலா தங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தாளா? படுக்கையும் தலாவணியும் தூக்கி கொண்டு வந்தாளா? நான் போற இடத்துல தங்கணும் என்று ஆகாரத்தை ஒரு சட்டி நிறையா குழம்பும் சோறு எடுத்துக்கொண்டு வந்தாளா? இல்லை, ஜஸ்ட் திரும்பி தான் பார்த்தாள். திரும்பி பார்த்ததில்லை, ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகுகிறாள். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்னா தற்சமயம் கஷ்டமா இருக்கும், அந்த வீடு எரிந்து போகட்டும், அது சாபமான இடம், அது தீட்டுப்பட்ட இடம், அது அழிந்து போகட்டும் சொல்லி ஓடி வந்திருந்தாள் என்றால் கர்த்தர் லோத்துவையும் அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்து ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்திருப்பார். ஆனால் இவள் பாதி வயதிலே உப்பு தூணாய் மாறினாள். நடந்த சம்பவங்கள் தெய்வ ஜனமே, கர்த்தரை விட்டு பிரிகிற ஒரு உள்ளத்தை சத்துரு கொண்டு வரும் பொழுது, கர்த்தரை விட்டு பிரிக்கிற சில ஐடியாவை கொண்டு வரும் பொழுது, சில சிற்றின்பங்கள் கரண்ட் டைம்ல உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் தற்சமயத்துக்கு உங்களுக்கு ரொட்டேஷனா இருக்கும், தற்சமயத்துக்கு உங்களுக்கு லாபமா இருக்கிற காரியங்களை ஒரு நாளும் நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன். ஒரு குடிகார கணவர், 5 பிள்ளைகளை உடைய தாய். அந்த தாய் அனுதினமும் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே என் பிள்ளைகளை வளர்க்க உதவி செய்யுங்கப்பா, ஏழையா இருக்கிறப்பா, எனக்கு யாருமே இல்லப்பா, என் கணவர் குடிக்கிறாரு, நான் சொல்றதை கேட்க மாட்டாரு, ஒழுங்கா வருமானத்தை தரமாட்டேக்காரு, நான் உங்களை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைப்பா, நான் அந்நியரை போல வாழ முடியாதுப்பா, நான் வேலைக்கு போனா என் பிள்ளைய யாருப்பா பாப்பா, எனக்கு சாப்பாடு கூட இல்லையப்பா. இதுல இந்த தாயாருக்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும் என்று பயங்கர வாஞ்சை, பயங்கர தாகம், கொடுக்க காணிக்க போடுறதுக்கு கூட காசு இல்லை.
அதனால என்ன செய்வாங்கன்னா, தினமும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்டுல இருந்து கொஞ்சம் அரிசியை சேமித்து வைத்து ஒரு மாசம் ஆகும் பொழுது அது ஒரு 1/2 கிலோ இல்லை என்றால் ஒரு 3/4 கிலோவோ இல்லை ஒரு 1/4 கிலோவோ கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி நிறையா வரும் பொழுது அதை ஒரு சின்ன பேக்கில் வச்சு ஊழியர்கிட்ட போய் காணிக்கை கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். தன்னிடத்துல இருந்ததுல இருந்து ஆண்டவர் கொடுக்குறோமே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்து ஒரு கிளாஸ் நிறையவாத அரிசியை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யறாரு, என்கிட்ட இருக்கிறதுல நான் கொடுக்குறேன்னு சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது, வருமானமே இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடே இல்லை. கணவர்கிட்ட போய் கேட்டா சொல்லுவாரு, நீ தான் சேமிச்சு வச்சிருக்கியே சபைக்கு கொடுக்கணும்னு, அதை எடுத்து கொடுன்னு சொல்லுவாரு. அடிப்பாரு, திட்டுவாரு. அவர்கிட்ட போய் சொன்னா அவர் புரிஞ்சு கொள்ள மாட்டாரு. ஆனால் இந்த தாயார் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என் அப்பா கொடுக்கணும்னு நினைச்சதை நான் தொட மாட்டேன். அதை ஒருவேளை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் ஆண்டவரும் அடிக்க போறதும் இல்லை. ஆனா அந்த ஒரு நேரம் சாப்பாடை கொடுக்கறதுனால பிள்ளைகள் ஆயுசு நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்க போறதும் இல்லை. ஏனென்றால் அது ஒரு நேரம் ஆகாரம் தான். ஆனா அதை பிள்ளைகளுக்கு கொடுக்கவா ஆண்டவருக்கு கொடுக்கவான் வரும் பொழுது ஆண்டவருக்குள்ளதை ஆண்டவருக்கு கொடுத்தார். இதை தான் இயேசு சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுடைய தேவனுக்கு கொடுங்கள். அந்த மனசு உள்ள இருந்தது. பிள்ளைகள் பசியாய் துடிக்கிறாங்க, அம்மா பசிக்குது என்று கேட்கிறார்கள். ஆனாலும் தாயார் இருதயத்தை கடினப்படுத்திட்டு, இந்த ஒரு நேரம் ஆகாரத்தினால இவர்கள் ஆயுசு நாள் ஃபுல்லா உயிரோடு இருக்க போறதில்லை, ஆனால் இதை ஒரு வித்து மாதிரி என் அப்பா சமூகத்தில் விதைச்சா என் பிள்ளைகள் ஆயுசு காலத்துக்கு சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி ஊழியர் கையில போய் கொடுத்தாங்க. கொடுத்ததுனால புருஷன் அடி மேல அடிக்கிறான், உதை மேல உதைக்கிறான். அந்த ஒரு நேரம் சாப்பாடு மிஸ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஆயுசு நாள் ஃபுல்லா பிள்ளைகளை பட்னியா போட்டது போல கேள்விகளை கேட்கிறான். அந்த ஒரு கப்பு அரிசியை கர்த்தருக்கு கொடுத்ததுனால அந்த தாயார் அடி வாங்கின அடிக்கு குறைவு கிடையாது. அதை வைத்து அந்த பிள்ளைகளை ஆயுசு காலம் நடத்தவும் முடியாது. ஆனால் அது புருஷனுக்கு புரியவில்லை. தேவனுடைய நாமத்திற்காக கஷ்டத்தை அனுபவித்தார்கள். தேவனுக்காக வாழும் பொழுது நிந்தைகள் வரலாம். ஒன்று தெரியுமா, அந்த தாயாரை அழைத்தவர் 5 பிள்ளைகளையும் பார்த்தார். ஆகாரின் கண்ணீருக்கு இறங்கினவர் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நமது கண்ணீருக்கு இறங்க மாட்டாரா? இமைப்பொழுது நம்மளை மறந்தாலும் நித்திய கிருபையுடன் இறங்குவார். வீடை தேடி ஒரு வாகனம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. அவர்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க, அடிபட்டு இருக்கிறாங்க. வாகனத்துல இருந்து ஒரு 4-5 பேர் இறங்கி வந்து கேட்கறாங்க, ஏம்மா நாங்க இங்க பக்கத்துல ஒரு காரியமா வந்தோம், நிறைய ஆகாரம் சாப்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு வந்தோம், எல்லாரும் சாப்பிட்டு இப்ப மீதி நிறைய இருக்கு, கீழே போடுறத காட்டிலும் பக்கத்துல உங்க வீடு தாமா இருந்துச்சு, இந்த சாப்பாடை எடுத்துக்கோங்கம்மா, தயவு செய்து உதவி செய்யுங்கம்மான்னு கேட்டிருக்காங்க. இதுல என்னங்க உதவி, நாங்களே இப்படிப்பட்ட ஒரு உதவி வருமானு தான் இருக்கிறோம், எங்க ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் தாங்கன்னு சொல்லுகிறாங்க. உள்ள கொண்டு வந்த 5 கூட்டு, 2 குழம்பு, பானை நிறையா சோறு, பிள்ளைகள் வயிறு முட்டை நிறையா சாப்பிட்டார்கள். ஆம் தேவச்சனமே, இது ஒரு பொய் கிடையாது, ஒரு உண்மையா நடந்த சம்பவம். அவ்வாறாக அந்த தாயை ஆண்டவர் கணம் பண்ணினா. அந்த புருஷன் அரண்டு போனா. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையான ஆண்டவர்னு சொல்லி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தினாங்க. ஆம் தேவச்சனமே, தற்கால விஷயங்களுக்காக ஆண்டவரை தயவு செய்து விட்டு கொடுத்து விடாதீர்கள். தற்காலம் சந்தோஷமா இருப்பீங்க, ஆனா எதிர்காலத்தில் உங்க பிள்ளைகள் உங்க கண்ணு முன்னாடி பிசாசினால் உபத்திரவப்படுவார்கள். அன்னைக்கு அந்த ஆதாம் ஏவாளும் அந்த பாவத்துக்கு இடம் கொடாமல் இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம். பாருங்கள், ஒரு சின்ன பாவம் தான் தேவனை ஏற்றுக்கொண்டாச்சா, இனிமே பாவத்துக்கும் நமக்கும் குட் பை. இனி பாவம் வேண்டாம், இனி அப்பா தான், வாழ்ந்தா உம்மோடு தான். அதான் அந்த அருமையான பாட்டு, நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. எத்தனை பேரால சொல்ல முடியும் தேவச்சனமே, அப்பாவுக்காக நான் வாழுவேன். வாழுகிறது ஒரே ஒரு வாழ்க்கை, என் அப்பாவுடைய சித்தத்தை செய்வேன், என் அப்பா சொன்னபடி வாழ்வேன். என் அப்பா எந்த நேரத்தில் என்னை கையேந்த விட மாட்டார். அப்படி என்னை கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா அதுக்கு ஏத்தாக்கள் 100 மடங்கு என்னை ஆசீர்வதிப்பார்.
இம்மைக்குள்ள காரியத்துல நான் அப்பாவை நிந்திக்க மாட்டேன். ஆம் தேவ ஜனமே, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுடைய உள்ளத்துல அந்த வைராக்கியம் வந்தது. எந்த நிலைமையானாலும் என்ன, அவர்கள் எங்களை அக்னியில் போட்டு கொன்றாலும் என்ன, என் அப்பாவை மறுதலிக்க மாட்டேன் என்ற ஒரு எண்ணம் கர்த்தருக்காக வந்தது. ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தீர்க்க தரிசனம் வரலையே, என் பெயரை கூப்பிடவில்லையே, வியாதியை சுகமாக்கவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுகமாக்கும். உங்கள் மனம் திரும்புதல் பெரிய விஷயம். 1000 கேன்சர் குணமாகிறதை காட்டிலும் ஒரு மனம் திரும்புதல் பயங்கரமான விஷயம். 1000 கேன்சர் குணமானாலும் குணமான நபர் மனம் திரும்பவில்லை என்றால் பரலோகம் போக முடியாது. ஆனால் மனம் திரும்பினவனுக்கு 1000 கேன்சர் இருந்தால் அவன் பரலோகம் போக முடியும். உலகத்தில் உபத்திரம் உண்டு தேவ ஜனமே. நீங்க எந்த உபத்திரத்தில் இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆம் தேவச்சனமே, அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனமாய் பாருங்கள். ஓட்டத்தை முடித்தேன் அப்படி என்றால் என்ன? வாழ்க்கையை முடிக்கிறார், பயணத்தை முடிக்கிறார். நல்ல போராட்டம் போராடினேன்னு சொல்லுகிறார். நல்ல ஒரு ஃபைட் பண்ணியிருக்கிறார், ஆண்டவருக்காக நின்று இருக்கிறார். தற்சமயத்துக்குள்ள ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்கவில்லை. ஏசாபா போல ஆண்டவரை விட்டு கொடுக்கவில்லை. யூதாஸ் காரியத்தை போல ஆண்டவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கவில்லை. நல்லவங்களை போல நிறைய நேரம் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை காட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அனனியா சப்பிரால போல பொய் சொல்லவும் இல்லை. நல்ல போராடினார். துன்பத்திலும் நெருக்கத்திலும் எல்லாத்திலையும் ஆண்டவருக்காக நின்னார். அதை காட்டிலும் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லுகிறார், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆம் தேவச்சனமே, we want to keep our faith correctly. நம்ம விசுவாசத்தை கரெக்டா வைக்கணும். எந்த நேரம் போராட்டத்தில் ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையை காட்டிலும் உலகத்துக்கு மேல நம்பிக்கை போக உங்க இருதயத்தை விட்டு கொடுக்காதீர்கள். சூழ்நிலைகள் வரலாம், போராட்டம் வரலாம், பிள்ளைகளுடைய படிப்பு கேள்விக்குறியா இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கலாம். உபத்திரம் வரட்டுமே, வியாகுலங்கள் வரட்டுமே, விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படினாலும் போராட்டம் வந்துதான் ஆகும். விசுவாசம் உள்ளவனுக்கும் போராட்டம் உண்டு, விசுவாசம் இல்லாதவனுக்கும் போராட்டம் உண்டு. நாம் ஏன் விசுவாசத்தை கைப்பிடிக்க கூடாது? ஏன் விசுவாசத்தை விடாமல் பாதுகாக்க கூடாது? விசுவாசத்தை விட்டு விடாமல் நாம் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் தான் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் இந்த ஆராதனை உங்களை ஆண்டவருக்கு நேராக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. பவுலும் சீலாவும் துதித்து ஜெபித்தார்கள். ஆம் தேவ ஜனங்களே, ஜபமும் வேண்டும், துதியும் வேண்டும், வேத வசனமும் வேண்டும், பரிசுத்தாவின் வல்லமையும் வேண்டும், வார்த்தையை கேட்கவும் வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படியும் வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பிரமாணங்கள் கஷ்டமானவைகள் அல்ல, என்னுடைய பிரமாணங்கள் பாரமானவைகள் அல்ல. அப்படி என்றால் என்ன? ஆவியினால் இதை ஏற்றுக்கொண்டால், சிந்தனையினால் கேட்காம ஜபத்தோடு இதை கேட்டு பாருங்க. இந்த ஆராதனையை கேட்கும் பொழுது அநேகர் பயத்தோடு கேட்பாங்க. அவர்களுக்கு இது நல்லாவே இருக்காது. பயத்தோடு கேட்டால் தேவ வசனம் கசந்து போயிருக்கும். என்னப்பா இவ்வளோ கஷ்டமானதெல்லாம் சொல்றாங்க? காரணம், நீங்க மாம்ச சிந்தனையில கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்ச சிந்தனைக்கு இடம் கூடாதீர்கள். மாம்ச கண்களினால் பார்த்து வாழ முடியாது. வீட்டில் பணம் இருக்கிறதை வைத்து எத்தனை நாள் சந்தோஷமா வாழ முடியும்? பீரோல பணம் தீருகிற நாட்கள் வரும். வீட்டில் பிள்ளைகள் சொல்லு பேச்சு கேட்காத நாட்கள் வரும். இதை தான் சொல்லுகிறது, அத்தி மரத்துல பழம் இல்லாத நாட்கள் வரும். வறட்சியான நேரம் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலே அது வரும். ஆனாலும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கு அல்லவா வேதம் சொல்லுகிறது. ஏன் துக்கப்படுகிறீர்கள்? இந்த நாட்கள்ல ஆவியானோர் தெளிவா அடியனோடு பேசுகிற காரியம், தேவ ஜனங்கள் எவ்வளவு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் அது விஷயம் அல்ல, எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அது விஷயம் அல்ல. அதை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு வேருக்கு விடுதலையாகும் பொழுது சொல்லுவார், இனி பாவம் செய்யாதே, ஏனென்றால் அதிலும் கேடானது சம்பவிக்கலாம். 100 நாள் ஜெபம் என்பது விடுதலை மட்டுமல்ல, அந்த விடுதலையை பாதுகாக்க வேண்டும். கடையில் போய் நகைகளை வாங்கி கொண்டு வருகிறீர்கள், வைரங்கள் வாங்கி கொண்டு வரலாம், விலையேற பெற்றதை வாங்கி கொண்டு வரலாம். வாங்கி கொண்டு கிச்சன்ல வைக்கலாமா? மாடியில் கொண்டு போய் வைக்கலாமா? நிறைய பேர் பார்த்து திருடுற லெவல்ல வைக்கலாமா? இல்ல, சேஃப்டியான லாக்கர்ல யாருக்கும் தெரியாம வைக்கிறது போல கர்த்தர் தருகிற நன்மையை மெயின்டைன் பண்ண வேண்டும். இட் இஸ் நாட் ஹவு டு ரிசீவ் த பிளெஸிங், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் த பிளெஸிங். ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறது விஷயம் அல்ல, அது ஒவ்வொரு நாளும் அதை காத்து கொள்ள வேண்டும். அநேகர் கார் வாங்குவாங்க,
அப்படியே விட்டுருவாங்க. அதை அழுக்கு பிடிச்சி விடும். அதை கழுவி மெயின்டைன் பண்ண வேண்டும். பைக் வாங்குவாங்க, அப்படியே துரு பிடிக்கிற லெவலில் விட்டுருவாங்க. வாங்கும் பொழுது சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஓட்டின பிறகு அதில் உள்ள சவதிகளை, அழுக்குகளை, ஒட்டி இருக்கிற கரைகளை கழுவ மாட்டாங்க, சர்வீஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே அழுக்கு பிடிக்க விட்டுருவாங்க. ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறது விஷயம் அல்ல, அதை பாதுகாக்க வேண்டும், அதை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நிறைய பேருக்கு நல்ல செய்தி வந்த உடனே ஜெபத்தை விட்டுருவாங்க. ஆண்டு சொல்லுகிறார், காத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாட்கள்ல எத்தனை உபத்திரவம் வந்தாலும் ஆண்டவர் கொடுத்த இந்த தீர்க்க தரிசனங்களை, போராட்டங்கள் வரும் பொழுது விட்டு விடாதீர்கள். உங்க இருதயத்தில் சமாதானத்தை இழந்து விடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சூழ்நிலை எப்படினாலும் மாறட்டும், உங்க மனநிலையை மாற விட்டுறாதீர்கள். அடிக்கடி நான் சொல்லுகிறது, சூழ்நிலை பிரச்சனை அல்ல, உங்க மனநிலை தான் பிரச்சனை. சீருகிற புயல் அடிக்கிற அதே கடல்ல தான் இயேசுநாதரும் நிற்கிறாரு, பேதுருவும் நிற்கிறாரு. சீருகிற புயலை கண்டு இயேசு பயப்படவில்லை, பேதுரு பயப்படுகிறார். காரணம் என்னன்னா, ரெண்டு பேருடைய மனநிலை. புயல் மத்தியில் இயேசு பயப்படவில்லை, ஆனால் பேதுரு பயந்தார். காரணம் சூழ்நிலை பிரச்சனை அல்ல, மனநிலை தான் பிரச்சனை. எந்த மரம் எந்த இடத்துல வளர வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் அப்படிப்பட்ட மண் சார்ந்த இடத்துல அப்படிப்பட்ட மரங்கள் வளருகிறது. ஏன் நாம் இருக்கிற தமிழ்நாட்டில் ஏன் ஆப்பிள் மரம் வளர மாட்டேங்குது? அது ஏன் காஷ்மீர்ல வளருகிறது? ஏன் திராட்சைப்பழம் சில நேரம் சில இடத்துல வளர மாட்டேங்குது, ஒரு இடத்துல வளருகிறது? ஒவ்வொரு மண் தன்மைக்கு ஒவ்வொரு விதமான விளைச்சல் உண்டு. ஆண்டவருக்கு தெரியும். அருமையான தேவ பிள்ளையே, நீ எந்த வீட்டில் இருந்தா, எந்த இடத்துல இருந்தா நீ எப்படி கனி கொடுப்பன்னு, எது உனக்கு நல்லதுன்னு கர்த்தர் நிர்ணயிச்சிருக்கிறார், அந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். அதனால நான் இருக்கிற இடம் செட் ஆகலன்னு சொல்ல வேண்டாம். என்ன சுற்றிலும் மட்டும் போராட்டம் என்று சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் ஒரே சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்க மனநிலை தான் பிரச்சனை, சூழ்நிலை அல்ல. தேவ ஜனமே, மனநிலை தான் பிரச்சனை. உங்க மனநிலையை காத்துக்கொள்ளதான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்க மனநிலையை விட்டு விடாதீர்கள். பவுல் சொல்லுகிறார், நான் மனரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டேன். எனக்கு உயர்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். தேவ ஜனங்கள் புரிய வேண்டிய விஷயம், பெற்றுக்கொள்ளுகிறது விஷயம் அல்ல, பெற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ள வேண்டும். ஆம் தேவ ஜனமே, அருமை இரட்சகர் பிறக்கிறார். பிறந்த உடனே சத்ரு அருமை இரட்சகரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். பிறந்த இயேசுவை மரியாளும் யோசேப்பும் காத்து கொண்டார்கள். கர்த்தருடைய சத்தத்தின்படி, சித்தத்தின்படி காத்து கொண்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் தருகிறதை காத்துக்கொள்வீர்களா? வியாதி மாறி இருக்கலாம், குழந்தை செல்வம் உண்டாயிருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதம் வந்திருக்கலாம். ஆண்டவரை விட்டு போய்விடாதீர்கள். ஒரு அருமையான மேகசின்ல நான் வாசித்தேன். அந்த இடத்துல இவ்வாறாக போட்டிருந்தது, கிரிக்கெட் பிளேயர் டோனி எப்பொழுதுமே ஒரு 6 அடிச்ச உடனே அவர் சந்தோஷப்பட மாட்டாராம். ஏனென்றால் அந்த 6 உயர்ந்து போய் யாராவது கேட்ச் பிடிச்சிடக்கூடாதுன்னு யோசிப்பாராம். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் 6 அடிப்பாங்க, 3 6 அடிச்சிருவாங்க. 3 6 அடிச்சுட்டு எதிரியினுடைய டீம் நிறைய ரன்ஸ் ஓடி இருக்கும். ஆனால் இவன் 3 6 அடிச்சதுனால அவன் பெரிய ஆள் கிடையாது. எதிரியினுடைய ரன்ஸை ஜெயிக்கணும். ஸோ டோனி எப்பொழுதுமே என்ன செய்வார்னா, அந்த மேகசின்ல சொல்லி இருக்குது, எப்பவுமே சந்தோஷமே பட மாட்டாராம். அந்த கடைசி ரன், எதிரி இப்போ 100 எடுத்திருக்கிறான்னா இவர் 101 எடுக்கிற வரைக்கும் பொறுமையா இருப்பாராம். ஏனென்றால் எப்பனாலும் நம்ம அவுட் ஆகலாம். ஆம் தெய்வ ஜனமே, வாழ்க்கையில சின்ன ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டு கற்பம் தரித்துட்டாங்கன்னு சொல்லி அவசரப்பட்டு ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். கற்பம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் கலைந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஜெபியுங்கள். போராட்டம் உள்ள உலகத்தில் இருக்கிறோம். ஊழியக்கார பிள்ளைகள் வயிற்றுல கற்பம் தரித்து வந்துவிடக் கூடாது என்று பிசாசு போராடுகிறான். ஜபிக்கிற பிள்ளைகள் கற்பத்தின் கனியை பெற்றுவிடக் கூடாது என்று அவர்கள் வாழ்க்கையெல்லாம் சோர்ந்து போகணும். இயேசுவை ஆராதித்து எனக்கு என்ன கிடைச்சது என்று ஆயுசு நாள் ஃபுல்லா இயேசுவை முறுமுறுக்கணும். ஆம் தேவ ஜனமே, நரகத்துல தான் இயேசுவை முறுமுறுப்பாங்க. ஏனென்றால் காப்பாற்றப்படுகிறதுக்கு வாய்ப்பல்ல. அவர்கள் செய்த பாவத்திற்கு நரகத்தில் போன பிறகு எல்லாரும் இயேசுவை தூற்றுவார்கள். ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, நரகத்துக்கு போன பிறகு இயேசுவை துதிக்க முடியாது. ஏனென்றால் நான் இவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்துட்டு என்னை நரகத்தில் தள்ளிவிட்டீரே என்று புலம்பதான் செய்வார்கள். இயேசுவை துதிக்க மனசு வராது. நரகத்தில் போய் செய்ய வேண்டியதை பூமியிலே செய்ய வைக்கிறது தான் பிசாசுனுடைய திட்டம். அப்படி என்றால் என்ன? உங்க வயிற்றுல ஒரு பேபி உருவாகாதபடி அவன் தடை பண்ணுவான். பேபி உருவாகணும்னு நீங்க அசால்ட் ஆயிருவீங்க. நீங்க ஜெபிக்கிறத விட்டுருவீங்க, சோர்ந்து போயிருவீங்க. பாவத்துக்கு இடம் கொடுக்கலாம், கைமாற்றுக்கு இடம் கொடுக்கலாம், பில்லி சூனியங்களுக்கு இடம் கொடுக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயங்களுக்கு இடம் கொடுக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், அப்படி இடம் கொடுக்காதீர்கள். வட்டி வாங்கி கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது வட்டி வாங்கக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு வலிக்கலாம். ஆனால் பேசுகிறது ஆவியானவர்.
உங்க மகா கற்பம் தரித்து இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன செய்து கொண்டிருப்பீங்க? வட்டிக்கு நல்ல பணத்தை கொடுத்துட்டு வட்டியை மாசம் மாசம் வாங்கி கொண்டிருப்பீங்க. பிசாசு அதை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி மகளுடைய வயிற்றுல உருவான பேபியை 1 மாசத்துல அழித்து கொண்டிருப்பான். எப்படி சாத்தா உள்ள நுழையான்னு தெரியாது. அதனால அந்த பேபி பிறக்கிற வரைக்கும் வேதத்துக்கு கீழ்ப்படியணும், சாத்தானுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். பேபி பிறந்த பிறகுதான் ஆண்டவரே நன்றி அப்பான்னு சொல்லி சந்தோஷப்படணும். கர்ப்பம் உருவாகணும்னு சந்தோஷப்படுவார்கள். தேவஜனமே கொஞ்சம் பொறுமையோடு இருந்து ஜெபித்து சந்தோஷப்படுங்கள். நிறைய பேருக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சிரும். அந்த வருமானம் வாங்குறதுக்கு முன்னாடி ஜெபத்தை விட்டுருவாங்க, சினிமா பார்க்க போயிருவாங்க. நல்ல வருமானம் கூடிட்டு வேலை உயர்ந்துட்டு ஆனா ஆண்டவரை விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் அந்த வருமானம் வீணாகும், பாவத்துக்கு போகும், சினிமா தியேட்டருக்கு போகும், புகையிலைக்கு போகும், பல காரியங்களுக்கு வீணாக போகும். ஆம் தேவச்சனமே, ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறது விஷயம் அல்ல. ஒரு ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ள அற்புதம் நடக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு அற்புதம் வந்த உடனே விஷயம் அல்ல. அதை காத்துக்கொள்ள வேண்டும், ஜெபத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும், உபவாசத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் அதற்காக தான் உங்களை அழைக்கிறார். எத்தனை தேவச்சனங்களை ஒப்பு கொடுப்பீங்க? அப்பா உங்க கைகள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒரு சின்ன ஆசீர்வாதத்தின் மேகத்தை கண்ட உடனே ஆர்ப்பரித்து கொண்டாடி ஆசீர்வாதத்தை கொண்டாடாதீர்கள், ஆசீர்வாதத்தை தருகிறவரை கொண்டாடுங்கள். டோன்ட் செலிப்ரேட் த பிளெஸிங் பட் செலிப்ரேட் த கிவர். இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை கொண்டாட ஆரம்பித்துட்டாங்க. ஆம் தேவச்சனமே, இந்த 100 நாள் முடிவில் உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதங்களை இழக்காம நீ தலை நிமிர்ந்து நிற்கணும்னா, நீ கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படணும்னா, நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னா, உன் கையில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நீ இழக்கக்கூடாதுன்னா, டோன்ட் செலிப்ரேட் த பிளெஸிங் பட் செலிப்ரேட் த கிவர். உன் ஆசீர்வாதத்தை கொண்டாடாதே, உன் ஆசீர்வாதத்தை ஆராதிக்காதே. உனக்கு ஆசீர்வாதம் தருகிறார்ல, அவரை ஆராதி, அவரை செலிப்ரேட் பண்ணு, அவரை கொண்டாடு. ஆம் தேவச்சனமே, அநேகர் செய்கிற தவறு, வேலை கிடைத்து விட்டது என்று வேலையின் மேல் சந்தோஷம், திருமணம் நடந்து விட்டது என்று திருமணத்தின் மேல சந்தோஷம். ஆம் தேவஜனமே, திருமண உறவுல கர்த்தர் இருக்க வேண்டும். முப்பீரி நூல் சீக்கிரம் அறாது. எந்த இடத்துல தேவன் இல்லையோ அந்த இடத்துல குடும்பத்தில் அவமானம் உண்டாகும். அவசரப்பட்டு ரட்சிக்கப்படாத நபருக்கு உங்க பிள்ளைகளை கெட்டி கொடுத்து விடாதீர்கள். ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். இந்த நாட்களில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சத்துரு சில நன்மைகளை கொண்டு வருகிறது போல ஆண்டவருக்கு பிரியமில்லாத ரட்சிக்கப்படாத நபரை கொண்டு வருவான். பிள்ளை வயதா இருக்கலாம், திருமண வயதை தாண்டி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு நபருக்கு கட்டி கொடுத்த பிறகு அந்த பிள்ளை திருமணம் ஆகாமல் நல்லா இருந்திருக்கும். ஆனால் திருமணம் ஆன பிறகு அந்த மனிதனுடைய கொடுமையினால அந்த பிள்ளை வேதனையோடு இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவசரப்படாதீங்க. சத்துரு சில டூப்ளிகேட்டை கொண்டு வருவான். ஆண்டவர் ஒரிஜினல் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி பிசாசு டூப்ளிகேட்டை கொண்டு வருவான். பொறுமையோடு இருந்து இது கர்த்தர் தான் தருகிறாரா என்று பாருங்கள். ஒரு அருமையான ஏழை ஊழியர் உண்டு. அந்த ஏழை ஊழியருடைய வீட்டுக்கு நைட்டு திடீர்னு வந்து நிறைய பணங்களை கொண்டு வந்து, ஐயா ஊழியரே, உங்களை பார்த்து இந்த காசை கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு இடைப்பட்டார், நீங்க சபையை கட்டுங்க என்று ஒரு பெட்டி நிறைய காசை கொடுத்துருக்குறாங்க. அவர் அந்த காசை வேண்டான்னு சொல்லிட்டார். நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? யாரோ வந்து சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அந்த மனுஷனுக்குள்ள சொல்லியிருக்காரு, இந்த காசை வாங்காதன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் சொல்லிடுறாரு, எனக்கு வேண்டாம், நீங்க 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க வற்புறுத்தினதுனால 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி விட்டுட்டாரு. அப்ப இந்த 2 நபர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க வந்திருந்த ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா போறாங்க. கையில அந்த பெட்டியோடு போயிட்டாங்க. உள்ள 2-3 நபர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த கார் வேகமா போகுது. பின்னாடி பார்த்தா போலீஸினுடைய சைனர் சவுண்டு கேட்கு. போலீஸ் துரத்தி வராங்க. வந்துட்டு இந்த கார் நின்ன இடத்துல நின்று இந்த ஊழியரை பார்த்து விசாரிக்கிறாங்க, இங்க யாராவது வந்தாங்களா, கொஞ்சம் காசு ஏதாவது கொண்டு வந்தாங்களா, எதையாவது தூக்கி வீசிட்டு போனாங்களா? ஏன்னால் இந்த திருடர்கள் திருடிட்டு கையில இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கிற கிராமத்துலயோ மரத்துக்கு கீழேயோ தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. ஏதோ துணி பை மாதிரி கிடக்கும். ஆனால் பிறகு போலீஸ் எல்லாம் போன பிறகு இந்த இடத்துல வந்து எடுப்பாங்க. அதே போல இந்த ஐயாவுடைய வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவோம். ஒரு ஊழியக்காரன் தானே, பிறகு வந்து மிரட்டி வாங்கிக்கலான்னு தான் அவர்கள் வந்தது. சதியோடு வந்தார்கள். ஆனா உள்ள ஆவியானவர் இருந்ததுனால ஆவியானவர் அதை வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆம் தேவஜனமே, ஆண்டவர் அவ்வாறாக காத்துக்கொண்டார். சோ எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் தருகிறது கிடையாது. சில ஆசீர்வாதம் பிசாசு கொண்டு வருவான். பாருங்கள், லூக்கா 4 இயேசுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. எல்லாமே உனக்கு தாரேன், என்ன வணங்கு என்று சொல்லுகிறான். பாருங்கள், யோசேப்பை பாருங்கள். போத்திபாருடைய வீட்டில் போராட்டம் வருகிறது. போத்திபாருடைய மனைவி மூலமாக வருகிறது. அந்த போராட்டத்தில் அவன் வீழ்ந்திருந்தால் டெம்பரரியாக அந்த வீட்டில் உள்ள எல்லா பொருளும் அவனுக்கு சொந்தமா இருந்திருக்கும். ஆனால் தேவ திட்டம் அடிபட்டிருக்கும்.
பாருங்கள் தேவ ஜனமே, பிசாசு எப்பொழுதுமே டூப்ளிகேட்டை கொண்டு வருவான். ஏசாவை பாருங்கள், ஒரு கூழுக்காக அவனுடைய அழைப்பை விட்டுக் கொடுக்கிறார், முதல் உரிமையை விட்டுக் கொடுக்கிறார், அதற்கு பிறகு ஆசீர்வாதத்தை இழக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெறுகிறது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தை காத்துக் கொள்ளுகிற நாட்கள்ல வந்திருக்கிறோம். எப்படி அந்த ஊழியர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் இருந்தது போல, இந்த ஆசீர்வாதம் என்னுடையது அல்ல என்று சொல்லி வேண்டாம் என்று விட்டார். இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பணம் இருக்கு தேவஜனமே, எல்லாம் தேவன் நமக்கு தந்த பணம் அல்ல. ஆம் தேவஜனமே, நான் அடிக்கடி செய்தி கொடுக்கிற இடங்கள்ல கேட்கறது உண்டு, ஆண்டவராகிய இயேசு தருகிற 5 ரூபா ஆசீர்வாதமானதா, பிசாசு தருகிற 50,000 5 லட்சம் ஆசீர்வாதம் உள்ளதா என்று கேட்டால், கர்த்தர் தருகிற 5 ரூபால ஜீவன் இருக்கு, அதுல மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதுல பெருகிற தன்மை இருக்குது. 5,000 மாத்த அப்பாவால முடியும். ஆனா பிசாசு 5 லட்சத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு 5 ரூபாய்க்கு பிச்சை எடுக்க வைப்பான். கெட்ட குமாரனுடைய நிலையை பாருங்கள், எல்லாம் வாங்கினான், எல்லாம் அளித்தான். ஆசீர்வாதம் உண்டானது, அது பிசாசினால் உண்டானது. அவன் சிந்தனையில் பிசாசு ஒரு போராட்டத்தை கொடுத்து அத்தனை காசையும் திருடினான். ஏனென்றால் பிசாசு கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான். அது நடந்தது. கோடி கணக்கு ரூபா அவன் கையில வந்திருக்கலாம், இல்ல லட்சக்கணக்கில் வந்திருக்கலாம். அத்தனையும் விற்று போட்டான். பிசாசு தருகிற எல்லா ரூபாவும் அழியும் என்று வேதம் சொல்லுகிறது. சோ யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஆண்டவர் 5 ரூபா தாராரு, பிசாசு 5 லட்சம் ரூபா தாரா. நான் போகிற இடங்கள்ல கேட்பேன், ஜனங்கள் எல்லாம் அப்பதான் உணர்வடைவாங்க. கரெக்ட் தான், இந்த உலகத்தில் எத்தனை கோடி இருந்தாலும் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் தான் வேதனையை கூட்டாது. கர்த்தர் தருகிற ரூபா ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு அநேகருக்கு பாருங்க, இங்க 50,000 ரூபா வருமானம், இங்க 5,000 ரூபா வருமானம். கர்த்தர் ஒருவேளை அந்த 5,000 வருமானத்துல கொண்டு போய் உங்களை நடத்தி கொண்டு இருப்பார். 50,000 வருமானத்துல நிறைய உருட்டு பெரட்டு இருக்கலாம், ஆண்டவர் அந்த சின்ன வருமானத்துல வைத்திருப்பார். ஆனா கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் அதிபதியா மாத்துவார். ஒருவேளை ஆண்டவர் காட்டுற அந்த 5,000 ரூபாய் பாதையில போகும்பொழுது சொந்த பிசினஸ் ஆண்டவர் கொடுத்து நாளைக்கு 5 கோடி ரூபாய் வருமானமா மாத்த கர்த்தரால முடியும். ஆனா ஆண்டவர் காட்டாத பாதையில போகும்பொழுது 50,000 ரூபாய் வேலை பார்த்துட்டு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் உயர்ந்திருப்பான். அதுதான் அவனுடைய உயர்வு. ஆனா கர்த்தர் கொடுக்கிற உயர்வை பாருங்கள், அது வித்தியாசமான உயர்வு. ஆனால் ஆரம்பம் கஷ்டமா இருக்கும், ஆரம்பம் அற்பமா இருக்கும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இந்த நெருக்கமான பாதையில எல்லாரும் வரமாட்டாங்க. அதை தான் இயேசு சொன்னார், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்கும், ஜீவனுக்கு போற வாசல் வழி இடுக்கமா இருக்கும். நீங்க இடுக்கமான பாதையில போறீங்களா? நீங்க ஏசப்பா சொன்ன பாதையில போறீங்க. அதனால ஒரு நாள் உங்க விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த ஊழியரை போல எனக்கு இயேசு தராத ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம்ப்பா? அந்த ஊழியர் ஞானமா சொன்னார், போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னார். ஒருவேளை இதை வாங்கலைன்னா அவங்க குத்தி கொண்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்றாரு. அவங்க பார்த்தாங்க, நம்ம பிளான் இங்க செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு போறாங்க. கொடுக்கணும்னு நினைச்சா எத்தனை நாள் கழிச்சுனாலும் வந்து கொடுப்பாங்க. உங்க திருமணத்துக்கு யாரோ ஒரு ஆள் ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா எத்தனை நாள் கழிச்சுனாலும் கொடுப்பாங்க. உங்களுக்கு கர்த்தர் கொண்டு வரணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை எத்தனை நாள் கழிச்சுனாலும் கொண்டு வந்து தருவாங்க. ஆனா தருகிறேன்னு சொல்ற பேர்ல ஏதோ ஒரு லாப நோக்கத்துக்காக வருகிறவன், பிசாசினால் அனுப்பப்படுகிறவன், அந்த நேரம் நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா திரும்பி தரவே மாட்டான். ஆனா கர்த்தரால் அனுப்பப்படுறவங்க நீங்க வேண்டான்னு சொன்னாலும் திரும்பியும் வருவாங்க. சோ தேவ சித்தத்தை நீங்க எளிமையா கண்டுபிடிக்க முடியும். தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதம் நீங்க வேண்டான்னு சொன்னாலும் வரும். ஆனா தேவன் தராதது நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க பிரிஸ்டேஜ் ப்ராப்ளத்துல போயிருவாங்க, தரமாட்டாங்க. தேவன் தருகிறது வரும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், தேவன் கொண்டு வருகிற கல்யாண சம்பந்தங்கள் வரும், தேவன் கொண்டு வருகிற உயர்வு வரும். மொர்தெகாயே, உன் உயர்வை யாரால் திருட முடியும்? யாராலும் தடுக்க முடியாது. ஆமான் தடுக்க முடியுமா? தடுக்கணும்னு நினைத்தால் ஆண்டவர் வேற அறுப்பார். உன்னுடைய ஆசீர்வாதத்தை திருடணும் நினைக்கிற யாராக இருந்தாலும் நிர்மூலமாக்கப்படுவார்கள். ஏனென்றால் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அது வேதனையை கூட்டாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் தருகிற ஆசீர்வாதமாய் இருக்கணும். என் பிள்ளைகள் என் பாதத்தில் காத்திருந்ததை பெறணும். அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பாதுகாக்கணும். ஆசீர்வாதத்தை பெறுகிறது விஷயம் அல்ல, தீர்க்க தரிசனங்களை பெறுகிறது விஷயம் அல்ல, அபிஷேகத்தை பெறுகிறது விஷயம் அல்ல. காத்து கொள்ளக்கூடியவன் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் சொல்லுகிறார், காத்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறீர்களா? அருமையான பிரேயர் டைம் குடும்பத்தாரே, கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், நீங்க காத்துக் கொள்வீர்களா? அருமையான அந்த ஊழியர் பாடுகிறார், காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஆம் தேவச்சனமே,
எத்தனை பேர் ஒரு வரி பாடி இந்த ஆராதனையை முடிக்க விரும்புகிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உள்ளத்தை ஒப்பு கொடுப்பீங்களா? நான் இந்த பாடலை பாடும் பொழுதே தேவ ரகசியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இதுதான் தேவ ரகசியம். வாழ்க்கையில எப்படி முன்னேற நினைக்கிறீங்களா? நல்ல வேலை கிடைச்சோம்னா முன்னேறலாம் நினைக்கிறீங்களா? முன்னேற முடியாது. இன்னைக்கு நீங்க கடன்ல இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு நீங்க போராட்டத்தில் இருக்கிறதுக்கு காரணம், தேவ சித்தத்தை விட்டு விலகி வந்ததுதான் காரணம். ஆண்டவர் ஆரம்பம் அற்பமா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வேலையை செய்ய சொல்லியிருப்பாரு. அதை விட்டுட்டு பெரிய காரியங்களுக்கு தலையிட்டு இப்பொழுது மாட்டிக்கொண்டிருப்பீங்க. இனிமேலும் உங்களுக்கு கேடு வரக்கூடாதுன்னா இப்பொழுதே தேவ சத்தத்தை கேளுங்கள். நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வந்த உடனே வாழ்க்கை நல்லாயிருமான்னு கேட்டால், தேவன் தராத திருமண வாழ்க்கையில ஆபத்து இருக்கும், வேதனை இருக்கும், கசந்து போகும். அதனால கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். ஆண்டு சொல்லுகிறார், நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறேன், அதை காத்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறவர்கள் இந்த வரிகளை சொல்லும் பொழுது இந்த வரிகளில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, அப்பா நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உண்மையான ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, என் வருமானத்துல இல்லப்பா, அது என் தொழில இல்லப்பா, என் வாழ்க்கை துணைட்ட கூட இல்லப்பா, என் ஆசீர்வாதம் உங்க கையில இருக்குப்பா, உங்க வார்த்தையில இருக்குப்பா, அதுக்கு கீழ்ப்படுகிறதுல இருக்குப்பா. நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா என் கையில உள்ள அத்தனை ஆசீர்வாதமும் அது அசிங்கமாய் மாறும், அது வேதனையாய் மாறும். எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கட்டுமே, அப்பா வார்த்தை அங்க இல்லை என்றால் அது வேதனையாக மாறும். ஆம் தேவச்சனமே, கடந்த நாட்கள்ல ரிதனியான் சொல்லுகிற ஒரு சகோதரனுடைய மரணத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. 70-75 லட்சம் ரூபாய்க்கு 80 லட்சம் ரூபாய் மதிக்கிற காரை வரதட்சணையாக கொடுக்கறாங்க. 300 பவுன் நகையை வரதட்சணையாக கொடுக்கறாங்க. இன்னும் 200 பவுன் கொடுக்கிறேன் என்று வாக்குமூலம் சொல்லியிருக்கிறாங்க. பிசினஸை தொடங்க அந்த மருமகனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கிறேன் என்று வாக்குமூலம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே சொன்ன பிறகும் இன்னும் வரதட்சணை கொடுமை, இன்னும் பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி. ஏன்னா அங்க இயேசு இல்ல, சமாதானம் இல்ல, அந்த கணவர் வீட்டுல இயேசு இல்ல, அந்த குடும்பத்துக்குள்ள இன்னும் போராட்டம், டவுரி பிரச்சனைகள் வந்தது. இந்த பிள்ளை விஷம் குடித்து இறந்தால், கல்யாணமாகி 3 மாசம் கூட ஆகவில்லை, இறந்து போய்விட்டால். இப்பொழுது நடந்த சம்பவம் பாருங்கள். எல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தும் சமாதானக்காரனாகி இயேசு இல்லை, ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிற ஆண்டவர் இல்லை, அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற சமாதான காரணர் இல்லை அங்க. ஆம் தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறபடி உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாடலை ஒரு வரி சொல்லுவோமா? பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, அது பாதாளம் கொண்டு போய்விடும். நீ பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். எல்லாரும் சொல்லுவோம், காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஆம் தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார் காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். சிம்சோனை போல் அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள், சவுலை போல் அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள். தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்பினான், அபிஷேகத்தை இழந்து போனான், தேவனுக்கு கீழ்ப்படியாம போனான். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதா உன் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம். அந்த ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அப்போதா உன் அபிஷேகம். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஆமென், ஆமென். காத்துக்கொள், நீ காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அழைத்த அழைப்பின் நிலைத்திருந்தால் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளலாம் என்று அருமையான தேவ ஊழியர் பாடியிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அனுதினமும் நடத்தி செல்வாரே.
ஆம் தேவச்சனமே, விட்டு கொடுப்போமா? கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்வார். நீங்கள் அவருக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க தராத எதுவும் வேண்டாம், நீங்க தருகிறத நான் வாங்கிக் கொள்வேன், நான் அதை காத்துக்கொள்வேன். இத்தனை நாட்கள் நான் ஜெபித்து காத்துக்கொண்ட வார்த்தைகள், நீங்க பேசின வார்த்தைகளை நான் தரையில விழவிட மாட்டேன்ப்பா, அதை நான் காத்துக்கொள்வேன். நீங்க தந்த ஹீலிங்க நான் நடுத்தருல விட மாட்டேன்ப்பா. உலகத்தார் சொல்லுகிறது போல வாழ மாட்டேன்ப்பா, நீங்க சொல்லுகிறபடி வாழ்வேன்ப்பா, என் ஆசீர்வாதத்தை நான் காத்துக்கொள்வேன்ப்பான்னு சொல்லுகிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆண்டு ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு மேலே தேவ கிருபை இறங்குறது. ஆமா ஆண்டவரே, ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துங்க. உங்க கிருபை கூட இருக்கட்டும். இந்த முடிவு நாட்கள்ல தேவ பிரசன்னம், தேவ சமாதானம் தேவ ஜனங்கள் மேல அபிர்விதமா தங்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கிருபை அவர்களோடு இருக்கட்டும். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.